கூட்டு குடும்ப கதையை மையமா வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டான விசுவோட படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வேடிக்கையின் வாடிக்கை. விசு இயக்கத்துல 1990ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. இதுல எஸ்.வி. சேகர், பல்லவி, டெல்லி கணேஷ், மனோரமா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. அதுலயும் இந்த படத்துல விசு பொறுப்புள்ள தாய்மாமாவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல விசுவோட தங்கச்சியோட பிள்ளைங்களுக்கு எப்படி இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்றதான் மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த படம் உண்மையாவே சூப்பரா இருக்குங்க. இந்த படத்துல காக்கி சட்டை கந்தசாமி அப்படின்ற கேரக்டர்ல விசு அவரோட சிறப்பான நடிப்பை காமிச்சிருப்பாரு. சும்மாவே நடிப்பாரு, அதுவும் ஃபேமிலி சப்ஜெக்ட்னா சொல்லவா வேணும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சம்சாரம் அது மின்சாரம். இந்த படத்தை கண்டிப்பா யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. காலம் உள்ள வரைக்குமே இந்த படம் கண்டிப்பா பேசப்படும். எம்.எஸ். குகன் தயாரிப்புல 1986ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. இதுல விசு, ரகுவரன், லக்ஷ்மி, டெல்லி கணேஷ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை வேற ஒண்ணும் இல்லைங்க. கூட்டு குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி அவ்வளோ அழகா எடுத்து சொல்லக்கூடிய படமா இருக்கும். இப்ப இருக்கிற நிறைய ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகாம இருக்கலாம். ஆனா அந்த டைம்ல ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க கடந்து தான் வந்திருப்பாங்க. சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம், சந்தேகப்படுறவங்களையே தீயில தூக்கி போடுறது இந்த காலம் அப்படின்னு மனோரமா பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே இந்த படத்துல சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில மறக்க முடியாத ஒண்ணா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நீங்க நல்லா இருக்கணும். ஜி. வெங்கடேஸ்வரன் தயாரிப்புல விசு இயக்கத்துல 1992ஆம் ஆண்டு வெளியான படம் தான் நீங்க நல்லா இருக்கணும். இதுல நிழல்கள் ரவி, பானுப்பிரியா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. மனோரமா, சந்திரசேகர் துணை வேடங்கள்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை வேற எதுவுமே இல்லைங்க. ஒருத்தன் குடிச்சா அப்படின்னா அதனால என்னென்ன தீமைகள் ஏற்படும், அது சொசைட்டிக்கு என்ன மாதிரி கெடுதல் ஏற்படுத்தும் அப்படின்றத சூப்பரா நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி படத்தை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ட்ரோல் மெட்டீரியல் ஆகும், இல்லைன்னா எவனும் போய் பார்க்க மாட்டான். ஆனா அந்த டைம்ல இந்த மாதிரி கதைகள் வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வரவேற்பு வந்திருக்கு. அதுவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமா வந்திருக்காங்க. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மீண்டும் சாவித்திரி. பி. ராகி ரெட்டி தயாரிப்புல 1996ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இந்த மீண்டும் சாவித்திரி. இதுல விசு, ரேவதி, சரண்யா பொன்வனன், நிழல்கள் ரவி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன தெரியுமா? நடுத்தர குடும்பத்துல ஏற்படக்கூடிய வரதட்சணை பிரச்சனையை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. நீங்களே பாருங்களேன், விசுவோட ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன புரியுது? சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதை தான் மையமா வச்சு அடுத்தடுத்த படங்கள்ல எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த டைம்ல அப்பதானே ஃபேமிலி ஆடியன்ஸை ஈஸியா கவர் பண்ண முடியும். சோ விசு மக்களோட பல்ஸை கரெக்டா புரிஞ்சு வச்சு இந்த மாதிரி கதைகளை எடுத்திருக்காரு. மீண்டும் சாவித்திரி படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு வாங்கின படமா மாறிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிகாமணி, ரமாமணி. ராஜ்கோ தயாரிப்புல 2001ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. இதுல எஸ்.வி. சேகர், ஊர்வசி, மனோரமா ஆகியோர் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. விசு படம்னா போதும், கண்டிப்பா மனோரமா அம்மா இருந்தே தீருவாங்க. இந்த படத்துக்காக சந்திரபோஸ் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படத்தோட கதை வேற எதுவுமே இல்லைங்க. நடுத்தர குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா வீட்டை விட்டு வெளியேறாரு. அதுக்கப்புறமா வசதி படைச்ச ஒருத்தரை சந்திச்சதுக்கு அப்புறமா எப்படிலாம் அவரோட வாழ்க்கை மாறுது அப்படின்றத மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. லைஃப்ல நீங்க ரொம்ப அடிபட்டு, ரொம்ப மிதிப்பட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போய் இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை ஒரு புதுவிதமான ஹோப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த படங்கள்ல உங்களோட ஃபேவரட்டான படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.